கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம இந்த பாடல்ல கேட்டது போல எந்நாளுமே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு அனுபவம். பிரைஸ் யூ ஜீசஸ். குளோரி. நம் ஆத்துமா கர்த்தரை எப்போதும் நினைவு கூர்ந்து அவர் நமக்காய் தம்முடைய ஜீவனை விட்டவர். நமக்காய் அவர் அவர் பரலோகத்தில இருந்து எல்லா பரலோகத்தினுடைய சுகங்களையும் விட்டு பூமிக்கு கடந்து வந்தவராய், நம்ம ஆத்துமாவை இரட்சித்துக் கொள்ளும்படிக்கு, நம்மை அவரிடமாய் சேர்த்துக் கொள்ளும்படிக்கு, தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி அவர் மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய அந்த அன்பு, அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள், அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகள், அவர் நம்மை விடுவிக்கிறார். அல்லேலூயா! இதுவரையில மாத்திரம் அல்ல, இனிமேலும் நம்மை சுமந்து, ஏந்தி, காத்து, தப்புவிக்கிறவரும் அவரே. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். நம்மை இரட்சிக்கிற தேவனும் அவரே என்று வேதம் சொல்லுகிறது. இதனாலே நம்மளுடைய ஆத்துமா எப்போதும் அவரை நன்றியுள்ள ஒரு உள்ளத்தோடு அவரை நாம் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இன்று இரவும் கூட ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல ஒரு நிமிஷம் நம்ம வேண்டுவோம். ஓ ஜீசஸ், ஹalleluya, ஜீசஸ், glory, 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 glory to you, Lord, hallelujah. Praise you, Jesus, praise you, Jesus, praise you, Jesus. Oh, glory, 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 glory. Hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you, Lord. Praise you, Lord. Praise you, Lord. Hallelujah. 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 Stodram, 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 stodram. Amen. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த வேளையில எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறதே அப்பா. இந்த வேளையில உம்மையே நாங்கள் உம்மேல் நம்பிக்கை வைக்கிற ஜனமாய் கூடி வந்திருக்கிறோம். உம்மையே எங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனமாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. ஆண்டவரே இந்த வேளையில எங்கள் மத்தியில நீர் பெரியவராய் வெளிப்பட வேண்டுமே அப்பா. Praise you, praise you, praise you, praise you, Lord. Hallelujah, hallelujah. Glory, 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 glory. Amen. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Oh, Jesus, 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 Jesus. Hallelujah. 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதோ உம்மையே நம்பி கூடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை சுத்திகரியும். ஆண்டவரே இந்த வேளையில கர்த்தாவே எங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா. கிருபை செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் வீடுகள் நிரம்பட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்முடைய தயவினால் எங்கள் வாழ்வு நிரம்பட்டும். ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உம்முடைய கிருபையினால் எங்கள் ஜீவன் நிரம்பட்டும் அப்பா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. உம்முடைய அபிஷேகத்தினாலே இப்போது உமது ஆலயமாக எங்கள் சரீரம் நிரப்பப்படட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ எங்கள் உள்ளம் உம்முடைய சத்திய வசனங்களினாலே நிரப்பப்படட்டும் ஆண்டவரே.
ஓ க்ளோரி, க்ளோரி, உன் வாயை விரிவாய் திற, திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நிரப்புங்க ஆண்டவரே. ஓ உம்முடைய வல்லமையால நிரப்புங்க. உம்முடைய ஆவியினாலே நிரப்புங்க. இதோ என் ஜனத்தை நான் நிரப்புவேன் என்று சொல்லி இந்த வேளையில நிரப்புங்கப்பா. உராபாலா ரீபாலா துராபோ ஷியாந்தரதியா. Jesus, yes, I will fill it. Praise the Lord. Hallelujah. Hallelujah. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நான் அதை நிரப்புவேன். உராபாலா ரீபாபா ஷபா ரிபா கரபாலா. Glory, glory, glory. Yes, Jesus. Amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. Thank you, Lord. உம்முடைய ஜனங்களை நீ நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பினாலே எங்கள் இருதயங்கள் நிரம்புகிறபடினால் ஸ்தோத்திரம். நீர் அருளுகிற உம்முடைய தயவினாலே இப்போது நாங்கள் நிரப்பப்படுகிறோம். ஓ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற பேரின்பம், அந்த ஆனந்த தைலத்தினாலே இப்போது நீர் எங்களை நிரப்புகிறீர். எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியினால் பொங்குகிறது. உராபாலா ரீபாபா ஷபரிபா கரபாலா. ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆவியானவர் இப்போது நிரப்புகிறீர். எஸ், எஸ், எஸ். ஹalleluya, ஹalleluya. Thank you, Lord. Thank you, Lord. Oh, glory, 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 glory. Hallelujah, hallelujah. எங்கள் பாத்திரங்கள் உடைய கிருபையினாலே நிரம்புகிறது. உராபாலா ரிபாபாபா ஷபா ரிபா கரபாலா. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ வெட்டப்பட்ட குழிகள் எல்லாம் ஓ நம்முடைய வல்லமையினாலே, ஆவியினாலே இப்போது நிரம்புகிறது. எஸ் லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு ஆயத்தத்தோடு கடந்து வந்திருக்கிற உம்முடைய ஜனம் இந்த வேளையில நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை நிரப்புவீராக. ஆமென். ரபாலாபோ ஷியாந்தரதியா. ஓ ஒரு சிலராய் வந்திருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில ஆண்டவரே இதோ எங்களை நீர் விலையேற பெற்றவர்களாக, விசேஷித்தவர்களாக உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறது. ஹalleluya. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், மீதியானவர்களாய் கர்த்தர் எங்களை பார்க்கிறீர். இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Lord. Hallelujah. இயேசுவே உமக்கு மகிமை. Thank you Jesus. Glory, 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 glory. ஓ ரபா ஷபரிபா கரபலபோ ஷியாந்தரதியா. Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, glory. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus. Praise you Jesus. வசனத்தை நம்ம இந்த பாடலை கூட நம்ம சில வரிகளை பாடிட்டு நம்ம வசனங்களுக்கு நேராக கடந்து செல்லலாம். Thank you Jesus. Praise the Lord. பாடல் வரிகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நிரப்பும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா,
புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா. சாட்ல அந்த பாடல் வரிகளை போட்டிருக்கேன், பார்த்து நம்ம பாடலாம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. உங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் எப்படின்னு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்துல வழக்கமா இந்த தேங்க்ஸ் கிவிங், பொதுவாவே இந்த நாட்டுல அநேக ஜனங்கள், எல்லா தெருவுல எல்லாம் பார்க்கிங் இருக்கும். எல்லா பக்கமும் கார் வந்துரும், ஜனங்கள் வருவாங்க. கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. ஆனாலுமே வீடுகள் எல்லாம் நிரம்பி இருக்கும். நிறைய சொந்த ஜனங்கள், இனம் மக்கள் எல்லாம் வருவாங்க. நண்பர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து வீடு முழுவதும் எப்படி இருக்கும்? நிரம்பி இருக்கும். இன்னும் சொல்லப்போனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரிட்ஜ் எல்லாம் நிரம்பி இருக்குன்னுவாங்க. வீட்டுல டைனிங் டேபிள் எல்லாம் எப்படி இருக்கும்? உணவால நிரம்பி இருக்கும். எல்லாம் நிரம்பி இருக்கிற ஒரு ஃபீலிங் நெறைய இருக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய கர்த்தருடைய பிரசன்னம் எப்படிப்பட்ட ஒரு நிரப்புதல்? அதற்கு மனிதர்களும் அல்லது நம்ம சாப்பிடுகிற உணவும் இதெல்லாம் ஒப்பிடப்பட முடியுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே நம்ம வீடு நிரம்பி இருந்தால் அதுவே போதுமானது. அல்லேலூயா. தேவனுடைய தூதர்களாலே நம்ம இருக்கிற இடங்கள் நிரம்பி இருந்தா அதுவே ஒரு பெரிய, அது மிகப்பெரிய ஒரு நிரப்புதல். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தருடைய அந்த சம்பூரணமான அவருடைய இந்த சத்தம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நன்மை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, கர்த்தருக்குள் நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம், இதனால நாம் நிரம்பி இருப்போமே ஆனால் அது எண்ணி எண்ணிலடங்காத, அது அளவிட முடியாத ஒரு நிரப்புதல். ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ எலிசா வந்திருக்கிற போது காலி பாத்திரங்களை கொண்டு வான்றான். எண்ணெயை ஊற்ற ஊற்ற பாத்திரம் நிரம்பிக்கிட்டே வருது. ஹல்லேலூயா. கடைசியில் என்ன ஆயிருச்சு? பாத்திரங்களே இல்ல. அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிற பாத்திரங்கள் கூட எடுத்துட்டு வந்தாச்சு. அத்தனையும் ரொம்பிருச்சு. அது வரையிலும், எல்லாம் நிரம்புகிறது வரையிலும் அது எண்ணெய் வார்க்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிதான் தேவனுடைய பிரசன்னம், அப்படிதான் கர்த்தருடைய ஆளுகை, அப்படிதான் கர்த்தர் ஒரு இடத்தையும் ஒரு மனிதனையும் அவனுடைய உள்ளங்களையும் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை நிரப்புகிறார். அல்லேலூயா. தம்முடைய தேவனுடைய அன்பினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். தேவ பலத்தினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். தாவீது என்ன சொல்லிட்டான்? அவன் நிரப்புதலையும் தாண்டிட்டான். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி. அல்லேலூயா.
வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்தன் களிப்பை தாரும் தேவா. எந்தன் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனிதர்களாலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிரம்புகிற போது அது கடைசியில என்னவா இருக்கும்? மனிதர்களுடைய பொறாமை இருக்கும். அதுல சில பேர் சத்துருக்களாய் எழும்புவாங்க, சில பேர் துன்பப்படுத்துவாங்க. இப்படிதான் காணப்படும். ஆனால் கர்த்தராலே ஒரு மனிதன் அவருடைய வல்லமையினாலே, அவருடைய பிரசன்னத்தினாலே நிரம்புகிற போது, வீடு எம்ப்டியா இருந்தாலும், நமக்கு பெரிதா ஒரு கூட்டம் இல்லாமல் இருந்தாலும், தேவனுடைய பிரசன்னம் நிரப்புகிற போது, நமக்கு அது எல்லா நிரப்புதல்களை பார்க்கிலும் அது விசேஷமா இருக்கும். அதுல ஒரு பொறாமையும் கிடையாது. கர்த்தர் நம்ம மேல பார்த்து பொறாமைப்பட போறாரா? இல்ல. கர்த்தர் நம்மை துன்பப்படுத்த போறாரா? இல்ல. கர்த்தர் நமக்கு சத்துருவாய் நம்மை சங்கரிக்கும்படியா வருவாரு? இல்ல. ஆனால் நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு தேவனுடைய அன்பு, தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபையினால நம்ம நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். Glory. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தேவன் நம்மை தம்முடைய சமாதானத்தினாலே நிரப்புவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேரா நம்ம கடந்து வருவோம். பிரைஸ் தி லார்ட். சில சமயங்களில இது ஏதோ நம்ம ஒரு இன்ஃபீரியாரிட்டில நம்ம அப்படி சில காரியங்களை நம்ம நினைக்கிறதாய் நம்ம எண்ணக்கூடாது. சத்தியத்தை நாம் நினைக்கிற போது சில வேளைகளில சில ஒப்பீடுகளோடு நம்ம பார்க்கிற போது நமக்கு திட்டமாய் அந்த காரியம் விளங்கும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சில வேளைகளில சில சத்தியங்களை நம்மளுடைய நிலைமைகளோடு ஒப்பிட்டு நம்ம காண்கிற போது நமக்கு அந்த சத்தியம் விளங்கும். சத்தியம் தான் விலையேறப்பட்டது. இது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். Praise the Lord. Urabala ribadana shiandaradia turabo shiandaradi karaboshia. இல்ல கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை என்னுடைய இருதயத்துல போட்டுக்கொண்டே இருக்கிறபடினாலே அதை நான் சொல்லுகிறேன். மீகா 7:15 நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
ஓ ரபாலா ரீபாபா ஷபரிபா கரபாலா. தேங்க் யூ ஜீசஸ். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் கண்டது போலவே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பிரைஸ் யூ ஜீசஸ். அதே வசனம் இன்னொரு பகுதியிலேயும் உண்டு. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலேயும் உண்டு. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். எல்லோருக்கும் அல்ல, அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். எப்ப? இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போலவே. எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்கள் கண்டது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னாரோ, அதே போல அந்த நாளில் அவர்களுக்கு இருந்தது போலவே ஒரு பெரும் பாதை. மீதியான தேவ ஜனத்தினுடைய மீதியானவர்களுக்கு, எல்லோருக்கும் அல்ல, மீதியானவர்களுக்கு, கொஞ்சம் பகுதிக்கு, ஒரு சிறு மந்தைக்கு, ஒரு சிலருக்கு என்ன உண்டாகும்? ஒரு பெரும் பாதை. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? ஒரு அதிசயமா இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். க்ளோரி, க்ளோரி. இயேசுவின் நாமத்தில. ஹalleluya. Praise you Jesus. Glory to God. Urabala ribaba shabariba karabala. Ribaba shandanadia. Jesus, Holy Spirit. ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். நெருடலா இருக்கிறது போல தோன்றலாம், ஆனால் ஒரு பெரும் பாதையாய். உரபல ரிபப ஷபரிபா கரபல. வனாந்திரத்துல வழிகளையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன். திபரபா ஷெந்தனாதியா. அது இப்பொழுதே தோன்றும். ரிபபா ஷபரிபா கரபலா. நீங்கள் அறியீர்களா? ரிபபா ஷபரிபா கரபலா. ஒரு புதிய காரியம் போல ஒரு பெரும் பாதை, கண்களாலே அதை காணும்படி ஒரு அதிசயம். ரிஷப ரிபா கரபலா உரபலா ஷந்தனாதியா. ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. Glory, 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 glory. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. பார்வோனின் குமாரத்திகள் நைல் நதியில ஒரு கரையோரத்தில் அவர்கள் இருக்கிற போது, praise the Lord, ஒரு அழகாய், praise the Lord, பார்வைக்கு ரம்மியமாய், ஹalleluya, தோன்றுகிற ஒரு குழந்தை அவர்களுடைய கண்களிலே கடந்து வந்தது. நைல் நதியிலே அவர்கள் குளிக்கும்படி தான் அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆனால் ஒரு சின்ன ஒரு தொட்டில் போல ஒரு காரியத்துல செய்யப்பட்டதான அதன் உள்ளே ஒரு குழந்தை மோசே அதிலே தண்ணீரில இருந்து அந்த பார்வோன் குமாரத்தி அதை கண்டு அதிசயப்பட்டு அவள் அதை தூக்குகிற போது சொன்னால் அது தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மோசே என்று பேர் சொன்னாள். அல்லேலூயா. ஓ ராபாலா ரீபாபா சந்தனாதியா. மோசே கடைசி வரைக்கும் ஒரு அதிசயமாகவே அவன் காணப்பட்டான். அல்லேலூயா, க்ளோரி. அவனுடைய சரீரத்திற்கு பிசாசுகளும் போராடினது என்று நம்ம பார்க்கிறோம். அவன் ஒரு அதிசயமாகவே காணப்பட்டான். அல்லேலூயா, க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த பார்வோன் குமாரத்திகள் இதற்காய் பிரயாசப்படவில்லை. இதற்காய் அவர்கள் தேடிக்கொண்டு அலையவில்லை. இதற்காய் அவர்கள் எங்கே ஏறிட்டு பார்க்கவில்லை. திடீரென்று தண்ணீரில ஓ ராபா மிதந்து கொண்டு அந்த குழந்தை கடந்து வந்தது. அவர்களுடைய கண்கள் அன்றைக்கு ஒரு அதிசயத்தை கண்டது. அதே மோசேயை கொண்டுதான் எகிப்தில இருந்து இஸ்ரவேல் அனைவரையும் கர்த்தருடைய சேனைகள் என்று அழைக்கப்படுகிறது இஸ்ரவேலர் எல்லோரையும் கர்த்தர் ஒரு பெரும் பாதையை உண்டு பண்ணி சமுத்திரத்தின் நடுவில பாதை இல்லாத பகுதியில ஒரு பெரும் பாதையை கர்த்தர் உண்டு பண்ணி அந்த பாதையின் வழியாக இஸ்ரவேல் ஜனத்தை அவர் அழைத்து கொண்டு போனார். அல்லேலூயா. Glory to God. Amen, Jesus. ஒரு அதிசயம், கண்கள் காணும்படிக்கு ஒரு அதிசயம். ரீபாபா ஷபரிபா கரபலா.
எப்படி பார்வோன் குமாரத்திகளுக்கு அது திடீரென்று தோன்றியதோ அதுபோல தோன்றுகிற ஒரு அதிசயம் இது இப்பொழுதே தோன்றுகிறது. ரீபாபாபா ஷபரிபா கரபலா. ஓ, நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீபாபாபா ஷபரிபா கரபலா. மீதியான ஜனத்திற்கு ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த அதிசயத்தை செய்கிறார். எல்லோருக்கும் அல்ல. ஓ ரீபாபாபா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஓ சிலராய், ஒரு சிலராய், மீதியான ஜனத்திற்கு the residue ரீபாபா ஷப ரிபா கரபலா. ஹோலி ஸ்பிரிட், அதிசயமான ஒரு பெரும்பாதை, ஒரு புதிய காரியம் போல் அது தோன்றுகிறது. Glory to God. இயேசுவின் நாமத்துல thank you Lord. Hallelujah. இந்த வார்த்தையை இப்பொழுதே இயேசுவின் நாமத்துல சுதந்தரித்துக் கொள்வோம். Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. கண்கள் காணும். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. In Jesus' name. Amen. Thank you, Lord. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Glory, glory, glory. ஆவியானவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. Glory to God. Amen. Thank you, Jesus. Praise you, Jesus. Thank you, Lord. நம்ம பார்க்க இருக்கிற வசனங்களுக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். Praise you, Jesus. Thank you, Lord. இன்று நம்ம காண இருக்கிற வசனங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனம். நம்ம இதற்கு முன்பாக ஆவியானவர் வெளிப்படுத்தின நம்மோடு இடைப்பட்ட அந்த காரியத்தை நம்ம மறக்காமல் அதை நம் நினைவில் வைத்துக் கொள்வோம். அது பிரைஸ் தி லார்ட், நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தையாய் இருந்தது. ஆனால் நம்ம இன்றைக்கு தியானிக்கும்படிக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வேத பகுதிக்கு நேராகவும் நம்ம கடந்து வர வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18, 19வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க ஆண்டி. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். Amen. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆவியானவர் எல்லாவற்றையும் அவர் அப்படியே அழகா ஒன்று கூடி வர பண்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம முதல்ல 2 வசனங்கள் நம்ம கடந்து வந்தது. மீகா 7:15. அதையும் கூட நான் ஒரு முறை வாசித்து விடுகிறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அது ஒரு வார்த்தை. அதற்கப்புறம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம், அதிலே 16வது வசனம். எல்லோரும் நம்ம வேதத்தை எப்போதும் திருப்பிக் கொள்வோம். ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம திருப்புகிற போது நம்ம வாழ்விலேயும் சில பகுதிகளை கர்த்தர் அந்த பகுதிகளை நேராக திருப்பி அதை அவர் ஒழுங்கு பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்ம எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 11வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். ஆமென். அப்ப எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில அவர்கள் ஒரு அதிசயத்தை கண்டார்கள். அது என்ன அதிசயம் என்பது இந்த பகுதியில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன? ஒரு பெரும் பாதை அவர்களுக்கு முன்பாக வெளிப்பட்டு வந்தது. Praise the Lord. பாதைகள் நிறைய வேளைகளில நமக்கு தடைபட்டு போயிரும். நல்லா வந்துகிட்டே இருப்போம். திடீர்னு பாதை அறியாமல் எங்க போறதுன்னு தெரியாது. இப்படியெல்லாம் நம்ம ஊர்ல நடந்திருக்கு. ஒரு முறை நான் அப்படியே கார்ல தான் அப்படியே ஓட்டிட்டு போயிட்டே இருக்கேன். நல்ல மழை. ரூட்டெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா கடைசியா அந்த பகுதிக்கு போனா
ரோடு எது, மைதானம் எது, வீடு எதுன்னு எதுவுமே தெரியல. அவ்வளவு மழை, அவ்வளவு மழை, வெள்ளம், தண்ணீர். இப்ப எங்க பாதைய கண்டுபிடிக்க முடியும்? கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப நேரம் கழிச்சு தான் போய் சேர்ந்தோம். அந்த மாதிரி திடீர்னு பாதை என்ன ஆயிரும் நமக்கு? இல்லாதது போல ஆயிரும். எகிப்தில இருந்து இஸ்ரவேலர் புறப்பட்டுட்டாங்க. ஆனால் வர வழியில என்ன இல்ல? பாதைய காணோம். காரணம் அவர்களுக்கு முன்பாக பெரிய சிவந்த சமுத்திரம் வந்து நின்னுடுச்சு. தேவ ஜனத்திற்கும் அப்பப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எதிர்ல வருகிறது. ஒரு 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 சூழ்நிலைகள் அப்படி உண்டாகி வருவது ஒரு ஒரு காரியம் தான். ஆனாலும் அங்கே நடக்கிற அதிசயம் என்ன தெரியுமா? அங்க அதிசயங்களை கண்டார்கள் என்று நம்ம பார்த்தோமே, அதுபோல நமக்கும் கர்த்தர் ஒரு அதிசயத்தை நாமும் காண்போம் என்று சொல்லுகிறாரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல அது என்ன அதிசயம்? அது இங்கே ஏசாயால கொடுக்கப்பட்டிருக்கு. அது அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். அல்லேலூயா! பாதை பெரிதாக கர்த்தர் உண்டு பண்ணி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியில ஜீவிக்கிற நாட்களில் எல்லாம் சங்கீதக்காரன் சொல்றான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். காரணம் என்ன? அவனை கர்த்தர் நீதியின் பாதைகளிலே வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம். எல்லோரும் வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். அதில 3வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் சாரி அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் பாருங்க ஆவியானவர் ஒரு வசனத்திற்கு அடுத்த வசனத்தை நமக்கு ஒன்று கூட்டி அவர் நடத்தி கொண்டு வந்து கொடுக்கிறார். என்ன மாதிரி பாதை அது? பெரும் பாதை. ஆனா அது என்ன மாதிரியான பாதை? நீதியின் பாதை. அல்லேலூயா. அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை? நீதியின் பாதையில வந்து கர்த்தர் என்ன செய்றார்? நம்மள நடத்துகிறார். Glory to God. ஏதோ ஒரு பாதையில இல்ல. நம்ம ஆத்துமாவை ஒரு பக்கம் தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஞாயிற்றுக்கிழமை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். வாய்ப்பு இருந்தால் அதை சமயம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்மை எங்க நடத்துறாரு? நீதியின் பாதைகளில் நம்மை நடத்துகிறார். ஹalleluya. praise the lord. hallelujah. அந்த நடத்துதல்ல கொஞ்சம் மேல கீழ போக வாய்ப்பு இருக்கு. எப்படி? மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்கலாம். ஆனாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டியதில்ல. ஏனென்றால் அவர் அங்கேயும் நம்மளை தேற்றி நடத்தி விடுவாரு. அங்க ஒருவேளை சத்துருக்கள் வரலாம். அங்கேயும் நமக்கு பிரச்சனை இல்ல. காரணம் அவர் நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படி அபிஷேகம் பண்ணி நம்மை நடத்துவார். இப்படி ஒரு பாதையில போகிறபடினாலே தான் தாவீது சொல்றான், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நாம பாட்டுக்கு வேற ஒரு பாதையை கண்டுபிடிச்சு போயிட்டோம் அப்படின்னா அங்க என்ன இருக்காது? நன்மையும் பின்னால வராது. என்னடா திடீர்னு நம்ம பின்னாடி வந்துட்டு இருந்தவனை காணோம் அப்படின்னு தேட வேண்டியதுதான். அல்லேலூயா. நம்ம சில சமயங்கள்ல அப்படி வேகமா போயிருவோம். கூட வந்த ஆளு, பக்கத்துல வந்த ஆளு, பின்னாடி வந்த ஆளெல்லாம் சில பேர் விட்டுட்டு எங்கேயோ போயிருவான். சில பேர்லாம் பஸ் ஏறி வேற ஊருக்கே போயிருவோம். அல்லேலூயா. அப்படிலாம் நடந்திருக்கு. நான் மும்பைல இருக்கும்போது என் கூட இருக்கவர் கொஞ்சம் வேகமா நடந்து பஸ்ல போய் ஏறிட்டாரு. நாங்க யாரும் வர்றதுக்கு முன்னாடி பஸ் போயிருச்சு. அது மும்பைல அவரு தமிழ்ல இருந்து ஹிந்தில கன்வெர்ட் பண்ணி சொல்றதுக்காட்டியும் அவன் கடைசியா அவனுக்கும் ஹிந்தி தெரியல, எனக்கு மராத்தி தான் தெரியும்ட்டான். அவன் பஸ்ஸே நிக்கல. எங்கேயோ போயிட்டார். அடுத்த ஸ்டாப்புக்கே போய் எங்கேயோ வேற இடத்துல தான் போய் இறங்குனார். அல்லேலூயா. அந்த மாதிரி நாம பாட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம பின்னாடி வர்றது என்ன செய்யாது? தொடர்ந்து வராது. ஆனால் நம்மளுடைய பாதை நீதியின் பாதைகள்ல கர்த்தர் நம்மை நடத்துறாரு. அவருடைய நாமத்தின் நிமித்தம். அதனால தான் நம்ம என்ன செய்றோம்? அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வசனங்களுக்கு முன்பாக எப்படியோ வந்துடுறோம். எங்க எல்லாமோ நம்ம போயிருவோம் ஒரு நாள்ல. ஆனா திரும்பவும் நம்ம எங்க கூடி வந்துடுறோம்? பைபிள் ஸ்டடிக்கு கூடி வந்துடுறோம். தேவ சபையின் கூடுகைக்கு கடந்து வந்துடுறோம். காரணம் என்ன?
இந்த வார்த்தைகள் நம்ம என்ன செய்யும்? அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகள்ல நம்ம நடத்தும். ஒரு தெய்வ பக்திக்குள்ள நம்ம திரும்பி வந்துடுறோம். தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையில அவன் எவ்வளவோ அலுவல் இருந்துச்சு அவனுக்கு. அலுவல் மட்டுமா இருந்துச்சு? அவன் ஒரு ராஜா. அவனுக்கு வெறும் ராஜாவின் அலுவல் மாத்திரமா இருந்திருக்கும். அவன் நியாயமாய் நீதியாய் தேசத்தை விசாரித்து நடத்துகிறவன். ஒரு நாளைக்கு அவனுக்கு எத்தனை பேர் வந்து போயிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. அது மாத்திரமா இருந்துச்சு அவனுக்கு? எப்ப பார்த்தாலும் யுத்தம். அல்லேலூயா. அது மாத்திரமா இருந்துச்சு? நிறைய உறவுகளும் அவனுக்கு இருந்தாங்க. அதுவும் ஒரு பக்கம் இருந்துச்சு. இவ்வளவற்றையும் இருந்தாலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில பக்தியை, தேவ பக்தியை விடாம என்ன செஞ்சுட்டான்? அத பிடிச்சுக்கிட்டே வந்துட்டான். ஒரு பக்கமும் அத என்ன செய்யல? விடவே இல்ல. பக்தியாய் அவன் நடந்து கொண்டான். அவன் தேவ பக்திய ஒரு நாளும் விட்டுக் குடுக்கல. அவன் அதிலேயும் தன்னை வளர்த்துக் கொள்ளுகிறவனாய் காணப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். நாம கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம்னா, தேவ பக்தியே இருக்காது. அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருவோம்? சில வேளைகளில தேவ வசனங்களுக்கு நேராய் கடந்து வரமாட்டோம். ஆராதனையில நம்மளால கலந்து வர முடியாது. ஜெபிக்கிறப்ப நமக்கு மூடே இருக்காது. மூளையே அந்த சமயத்துல என்ன செய்யாது? கனெக்ட் ஆகாது. கொஞ்ச நேரம் ஆகும். அல்லேலூயா! ஆனாலும் கொஞ்ச நேரம் ஆனாலும், நம்மை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அமர்ந்து இருக்கிறபோது, கர்த்தர் நம்மளுடைய மனதை என்ன செய்வாரு? அந்த நீதியின் பாதைகளில நம்மை நடத்தி கொண்டு வந்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! குளோரி டோ காட். நீதியின் பாதை என்பது எப்படிப்பட்ட பாதை? பெரும் பாதையாய் அது வந்தது. எகிப்தில இருந்து இஸ்ரவேலர் தப்பித்து போகிறபோது, எப்படிடா தப்பிப்போம்? இந்த பாவத்தின் கொடிய அந்த வல்லமைகள், எகிப்தின் வல்லமைகள், பார்வோனின் வல்லமைகள், பின்தொடருகிற வல்லமைகள், பிடித்து வைத்துக் கொள்ள நினைக்கிற வல்லமைகள், நம்மை நம்முடைய ஒரு நம்மளுடைய மகிமையில இருந்து விழப்பண்ணுகிற, நம்முடைய மேன்மையில இருந்து தள்ள பண்ணுகிற, அடிமையாய் வைக்க விரும்புகிற, நம்மை விடாமல் கட்டி போடுகிற அப்படிப்பட்ட வல்லமைகள் தான் இந்த உலகத்தின் வல்லமை. பார்வோனின் வல்லமைக்கு சமமாகத்தான் இந்த உலகத்தின் வல்லமை பார்க்கப்படுது. வேத வசனத்தினுடைய வெளிச்சம் அப்படிதான் நமக்கு அதை காண்பிக்கிறது. அல்லேலூயா! அவ்வளவு பயங்கரமான வல்லமை தான். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ம். Romans 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பிரபஞ்சத்தின் அது என்ன மாதிரியான ஒரு வல்லமையா இருந்துச்சுன்னா, வசனம் நமக்கு இப்படி ஒரு ஒரு அறிவுரைய கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, அதற்கு ஒத்த வேஷம் நாம தரிக்க அது நிர்பந்திக்கும். பிரபஞ்சத்திற்கு இந்த பிரபஞ்சம்னா வெறும் இந்த பூமி, உலகம் மாத்திரம் இல்ல. இந்த காலத்தையும் அத உள்ளடக்குது. பிரபஞ்சம்ன்ற வார்த்தை இந்த காலத்தை, இந்த ஜென்மத்தையும், இந்த சிஸ்டம் எல்லாவற்றையும் உள்ளடக்குகிற ஒரு வார்த்தை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு இன்னொரு காரியமும் சொன்னார். என்னது? புதிய காரியத்தை செய்கிறேன். அதுதான் அந்த பெரும் பாதை. அவாந்தர வெளியில வழிகளையும் வனாந்தரத்திலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிறாரே, அந்த பெரும் பாதை நீதியின் பாதைகளாய் அது இருக்கிறது. அதுல நம்ம மனம் புதிதாகிறதினாலே எது புதிதாக வேண்டும்? நம்ம மனம். இந்த நீதியின் மேல நமக்கு பசி உண்டாகும். அப்படி இயேசு கிறிஸ்துவின் நீதியின் மேல, தேவ நீதியின் மேல நம்ம சாய்ந்து வருகிற போது இது என்ன செய்ய தொடங்கும்? பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்க இந்த பூமி நிர்பந்திக்கும். பூமினா யாரு? எங்கேயோ இருக்கிற மனுஷன் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிறவன் தான். நம்ம இருக்கிற சொசைட்டில இருக்கிறவன் தான்.
அந்த மனிதனுடைய அவன் தான் வந்து நம்மள என்ன செய்வான்? தூண்டுவான். இப்படி செய், அப்படி செய். இதே மாதிரி நீயும் ஒரு ஒத்த வேஷம் தரித்துக்கொள். நாங்க எப்படி இருக்கிறோம், அதே போல நீயும் இரு. நாங்க இங்க போனா நீ எங்களோட வா. நாங்க இத செஞ்சா நீயும் அதையே செய். இப்படி நம்மை ஒத்த வேஷம் தரிக்க செய்கிறபோது, நம்ம ஒரு பிரதிஷ்டையில நிக்க வேண்டுமேயானால், நமக்கு அப்பதான் என்ன தேவை? நம்ம மனம் புதிதாகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் புதிய காரியத்தை எங்க செய்து கொண்டு இருக்காரு? நம்ம மனதில முதலாவது அதை செய்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்றார். சுத்தி பார்த்தா எப்படி இருக்கு? எதுவுமே தோன்றலையே! ஆனால் உள்ளத்துல பார்த்தால் அங்கே தோன்றும். என்ன? வற்றாத ஜீவ நதிகள் அங்கே தோன்றுகிறது. எங்க? உள்ளத்துல. மனம் புதிதாகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவ பக்தியோடு அவருடைய நீதியின் பாதைகளில போக நினைக்கிற போது நமக்குள்ள மனம் புதிதாகுகிறது. நமக்குள்ள கர்த்தர் புதிதாக்குகிறார். அத நம்ம பார்த்தோம்னா இந்த நீதியின் பாதைகள்ல வந்துரலாம். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க தேவையில்லை. ஏன்னா பிரபஞ்சத்திற்கு அந்த வல்லமை இருக்கு. நம்மளை பிடித்து வைக்கக்கூடிய பார்வோனின் வல்லமை. அப்ப அதுல இருந்து எப்படி எகிப்துல இருந்து இஸ்ரவேலர் புறப்பட்டார்களோ, அவர்கள் எப்படி புறப்பட்டார்கள்? ஒரு அதிசயத்தை கண்டு அவர்கள் புறப்பட்டார்கள். அந்த அதிசயம் என்ன? ஒரு பெரும் பாதை அவர்களுக்கு முன்பாக உண்டானது. அதனாலே அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுபோல அந்த அதிசயமான காரியம், அந்த புதிதான காரியம் நமக்குள்ளே தோன்றுகிறது. அது நம்முடைய எல்லா வாழ்வின் பகுதிகளிலேயும் வெளிப்படும். நம்ம வேலையின் சூழல்ல ஒரு அதிசயம் நடக்கும். வெளிப்படும். நம்ம நீதியின் பாதையில இந்த பெரும் பாதை நமக்கு முன்பாக வெளிப்பட்டு வரும். மூடியே இருக்காது நமக்கு முன்பாக இருக்கிறது. எப்போதுமே அது மூடியே இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரே இடத்திலேயே அப்படியே தத்தளித்துக் கொண்டு இருக்கும். திறக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன வார்த்தை பார்க்கிறோம்? நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கு. இந்த இந்த வாரம் முக்கியமா என்னன்னா, கடந்த 2 வாரத்தினுடைய தொடர்ச்சிய நம்ம இன்று நம்ம பார்க்கிறோம். எப்படி? கடந்த வாரத்தினுடைய முந்தின வாரத்துல நம்ம பார்த்தோம். ஒரு குஷ்டரோகி 10 பேர்ல ஒருத்தன், அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இவங்க எல்லாம் திரும்பி வராங்க. ஒரு சுத்து போயிட்டு வராங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக வந்தா, அவ ஒரு சுத்து வந்து ஃப்ரண்ட்ல வரா. அங்க ஒருத்தன் எங்கேயோ போயிட்டாங்க. திரும்பி அவன் அதுல ஒரு ஆள் மாத்திரம் திரும்பி வரான். கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி. அது மாதிரி போன வாரம் நம்ம பார்த்தோம். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். அவற்றிலிருந்து எல்லாம் கர்த்தர் அவனை விடுவித்து காத்துக்கொள்வார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை விடுவித்து காத்துக்கொள்வார் என்பது ஒரு பூரண அனுபவம். கர்த்தர் அவற்றிலிருந்து எல்லாம் நம்மை விடுவிப்பார். ஒரு பூரண அனுபவம். ஆயுதம் உண்டாக்கப்படும். ஆனால் அது வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமாய் ஊழியக்காரர்களுக்கு விசேஷமாய் சொல்லப்பட்ட வசனம். ஆனால் அவர்களுக்கு ஏன் அது சொல்லப்பட்டிருக்கு? அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற போது நமக்கும் அதனுடைய பலன்கள் கிடைக்கும். அது என்னது? அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவை நாம் குற்றப்படுத்திட முடியும். அல்லேலூயா. அதுதான் அதனுடைய பூரணம். விரோதமா எழும்புகிற நாவ பார்த்துட்டு அதுவே முடிவுன்னு நம்ம நினைக்க கூடாது. அதுல இருந்து ஒரு சம்பூரணம், ஒரு பூரண அனுபவம் முழுமையா வந்து சேரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அவ்வளோ ஆர்வமா நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம்னா கொஞ்சம் முழுமையா தான் பார்க்கணும். அல்லேலூயா. அது போலதான் நமக்கு பூரண அனுபவங்களை கர்த்தர் வைத்திருக்கார். மலடியான ஒரு ஸ்திரீ, ஆனால் அவளுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ பிள்ளை பெறாத அவளை விட பிள்ளை பெறாதவளுக்கு பிள்ளை பெற்றிருக்கிறவர்களை விட அதிகமான ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு கடந்து. அப்ப விசுவாசம் என்பது ஒரு பூரண அனுபவம். நிறைவான ஒரு நினைவுகள் உள்ள ஒரு அனுபவம். நமக்கு எப்போதுமே ஒரு குறைவு இருக்கிறது போலவே நம்ம கர்த்தருக்குள்ள நடந்து கொள்ளவே கூடாது. நமக்குள்ள எப்படி இருக்கணும்? அதை விட அதிகம் என்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள காணப்படும். அல்லேலூயா. அது எந்த காரியத்துல குறைவுபட்டவர்களா இருந்தாலும் சரிதான். நம்ம அப்படி வெளியரங்கமாய் நம்ம இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் தான் வசனம் இருக்கே. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள எப்படி இருக்கும்? நிரம்பி இருக்கிற முழுமையான அனுபவம். அதை தொடர்ந்து தான் இன்று நம்ம பார்க்கிறோம். நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும்.
துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். பிலிப்பியர்ல பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. அல்லது சங்கீதங்களின் புஸ்தகத்துல 37ல 37வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அவனுடைய முடிவுல தெரியும் சமாதானம். அவன் போகிற பாதையில ஒருவேளை வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவன் எப்படிதான் போயிட்டு இருப்பான்? நீதியின் பாதையில தான் அவன் போயிட்டு இருப்பான். பெரும் பாதையில தான் அவன் போயிட்டு இருப்பான். அதிசயத்தை பார்த்து கொண்டு தான் போய்கிட்டு இருப்பான். மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகிக் கொண்டுதான் இருப்பான். ஆனால் அவனுடைய முடிவு சமாதானம். அதை பார்க்கிறப்பதான் தெரியும். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அல்லேலூயா. ஆனால் மற்ற மனிதர்களுடைய முடிவு எப்படி? அதுக்கு முந்தின வசனத்துல துன்மார்க்கனையும் பார்க்கிறேன்றான் இந்த சங்கீதக்காரன். துன்மார்க்கனை கண்டேன், ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. இப்படியும் நடக்குது. அல்லேலூயா. அப்ப நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்றால், நம்ம பாதி வழிதான் வந்திருக்கோம். நீதிமான்கள் பூரண அனுபவத்துல வருகிற போதுதான் அது எப்படி இருக்கும்? சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஆனா போகிற வழி எப்படி இருக்கும்? சாயங்காலம் கிளம்பியிருப்போம், இருட்டாயிரும். அப்புறம் காலையில வரும், அப்புறம் ஒரு பகல் வரும், அப்புறம் தான் நடு பகல் வரும். அல்லேலூயா. இது வரையிலும் நீதிமான்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கொஞ்சம் பொறுமையோட தான் காத்திருக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அப்படியே நீதியை நம்மள ஸ்தாபித்து நம்மை பூரணப்படுத்தி கர்த்தர் கொண்டு வந்துருவார். பிரைஸ் தி லார்ட். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நம்ம என்ன செய்வாரு? அவர் நம்மை பூரணப்படுத்துவார். நியாய தீர்ப்பு நாளில நம்ம குற்றம் இல்லாமல் இருக்கும்படி, ஒரு பழுதும் இல்லாமல் இருக்கும்படி நம்மை சுத்திகரித்து பூரணப்படுத்தி தான் நம்மை கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நிறைவேறதான் நம்ம பிரயாசப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அதனுடைய 41ல இருந்து வாசித்தால் நிறைய வசனங்கள் உண்டு. வேகமாய் நான் வாசிக்கிறேன். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. நம்ம பாதி தொடக்கத்திலே அவன் என்ன சொல்லிடுவோம்? ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன்ட்டு உள்ள போவோம், வரவே மாட்டோம். அல்லேலூயா. அவன் நம்மள 1 மைல் தூரம் வர பண்ணியிருப்பான், வர சொல்லியிருக்கான். என்னோட கொஞ்சம் கம்பெனி கொடு, என்னோட கொஞ்சம் பேசு, என்னையும் கொஞ்சம் கண்டுக்கோ, என்கிட்டயும் கொஞ்சம் பேசு, என் கூடவும் கொஞ்சம் வா. கூப்பிடுறான் ஒரு சகோதரன், கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சகோதரன் கூப்பிடுறான். ஆனால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? இதோ வந்துடுறேன் அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் வசனம் சொல்லுது, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ. அவன் அந்த பூரணமா தேவனுடைய அன்பை அவன் உன்னிடத்துல காண்கிற வரையில என்ன செய்? போய்கிட்டே இரு. அல்லேலூயா. அவனே கடைசியில சொல்லணும், நீ வேணாம்பா, போயிரு. அல்லேலூயா. தேவனுடைய அன்பு என்னன்னு புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நீ எனக்கு அதை வெளிப்படுத்த வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அதற்கு சாட்சியாக ஒரு தூதனை போலதான் கர்த்தர் நம்மை எப்போது அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் நமக்கு ஒவ்வொரு விஷயமும், நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சத்துருக்களை சிநேகிங்கள், இதெல்லாம் பூரண அனுபவம். உங்களுக்கு பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஏன் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? 48வது வசனத்துல மத்தேயு 5ல, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. நம்மையும் நீதிமான்கள் என்று கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருப்பாரே, ஆனால் நமக்கு என்ன உண்டு? இந்த பூரண சர்க்குணராக மாறுகிற, மறுரூபப்படுகிற, மனம் புதிதாகுகிற பெரும் பாதையான நீதியின் பாதைகளில அதிசயமாய் நம்மை நடத்தி செல்கிற அனுபவங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்ப நம்ம பாதி வரைக்கும் நம்ம வந்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? பேதுரு சொன்னது போல மீன்கள் கிடைக்கிறது வரைக்கும் பேதுரு என்ன செஞ்சான்? அப்படியே இருந்தான், அமைதியா இருந்தான், தாழ்த்தி இருந்தான். உடனே அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டான்? நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் சொல்லிட்டான். மீன் கிடைச்ச உடனே. அல்லேலூயா.
சிலருக்கு சில விஷயங்கள் காத்து இருப்பாங்க. கிடைக்கிறது வரைக்கும் அவங்க அப்படியே பக்தியா இருப்போம். கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஆளே காணோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நமக்கு எது வரைக்கும் கர்த்தர் கொண்டு போக விரும்புறாரு? நம்ம கமிட்மெண்ட் எது வரைக்கும் இருக்கணும்? நம்மை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல ஆகிறது வரைக்கும் கர்த்தருக்குள்ள நம்மளுடைய கமிட்மெண்ட் ஒரு நாளும் சோர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. சிச்சைகளா இருக்கலாம், கடிந்து கொள்ளுதலா இருக்கலாம், இன்னமும் அதிகமாய் நமக்கு கர்த்தர் கற்றுத் தருகிற வசனங்களா இருக்கலாம், இன்னும் நமக்கு அதிகமாய் நம்ம தியானிக்கிற வெளிப்பாடுகளா இருக்கலாம். எல்லாவற்றிலையும் நம்ம பிரயாணம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பூரண அனுபவம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். Glory to God. Hallelujah. Praise you Jesus. ஏசாயா 33:6 நான் வேகமாய் முடிக்கிறேன். சமயம் ஆயிடுச்சு தான். ஆனாலும் ஒரு 2 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாய் நம்ம இருந்து வசனத்தை நம்ம அறிந்து கொள்வோம். 33:6ல பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். பூரண ரட்சிப்பு நமக்கு இருக்கணும். ஞானமும் அறிவும் காலங்களுடைய உறுதியா இருக்கும் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம காலங்கள்லயே இதை நம்ம உறுதியா இருக்குன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. Praise the Lord. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர பூரண ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ள கடந்து வர வேண்டும். அது கர்த்தருக்கு பயப்படுதலே அதனுடைய பொக்கிஷம். பாதி வரைக்கும் வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு போதும். கர்த்தர்கிட்டயே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற அனுபவம். மனுஷன்ட்ட எல்லாம் அந்த பழக்கம் இருக்கு. எப்படி ரொம்ப நம்ம பழகிட்டோம்னா நம்மள சீப்பா நினைச்சிருவாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம். கரெக்ட் தான். அப்படிதான் இருக்கணும். மனுஷன்ட்ட ஒரு வழி இல்ல. ஆனால் தேவன்ட்டையும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா? அவர் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிறவர். எப்படி வந்தாலும் அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறாரு. தம்மிடத்துல வந்த ஒருவனையும் அவர் வெட்கப்பட்டு போகும்படி செய்கிறவர் அல்ல. அவரிடத்துல திரும்புகிற முகங்களை எல்லாம் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அப்படி இருக்கிற போது அவரிடத்துல நம்ம ஏன் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும்? நல்லா நெருங்கி வர நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய நீதி பாதி நீதிமான்களாக அல்ல, பாதி மான்களை போல அல்ல. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கு. இதுக்கு நடுவில் சில பரீட்சைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம், சில யுத்தங்கள் வரலாம். இப்படி எல்லாவற்றிலேயும் ஒரு நீதிமான் அவன் பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிற வரைக்கும் அந்த பெரும் பாதையின் வழியாய் எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேலர் போகிற போது மேகஸ்தம்பம் வந்துச்சு, அக்கினி ஸ்தம்பம் வந்துச்சு. அது அவர்களை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா. பாதுகாப்பாய் வந்துச்சு. போகிற பெரும் பாதையில அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு கூடவே வரும். ஹல்லேலூயா. நம்ம நடு பகல் வரைக்கும் பிரயாணம் பண்ணணும். பாதியில கிவ் அப் பண்ணிடக்கூடாது. இது போதும் நம்ம நினைச்சிடக்கூடாது. இதுல நம்ம டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிடலாம். ஆவியில வளர்றோமா, அடுத்தடுத்த வளர்த்திக்குள்ள நம்ம கடந்து வந்துகிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நேரா ஊழியம் செய்யறது தான் அனுபவம் கிடையாது. ஆவியில பூரணப்படணும். பரிசுத்த ஆவியின் அனுபவங்களிலே பூரண அனுபவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணராய் ஆக வேண்டுமே. ஆனால் நம்ம வசனங்களை கை கொள்ள வேண்டும். இந்த வசனங்களுக்கு முன்பாக நடுங்கி அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பதான் தேவ அன்பை நம்ம பிறருக்கு வெளிப்படுத்த முடியும். அப்பதான் ஒருத்தன் 1 மைல் தூரம் நம்மை கூப்பிட்டால் 2 மைல் தூரம் போக முடியும். அப்பதான் ஒருத்தன் நம்மளை பகைத்தாலும் அவனை சிநேகிக்க முடியும், சபித்தாலும் ஆசீர்வதிக்க முடியும். அப்பதான் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியும், நிந்திக்கிறவர்களையும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் ஜெபம் பண்ண முடியும். அப்பதான் எல்லா காரியத்திலேயும் நம்ம பூரண சர்க்குணராய் வளர்ந்து வர முடியும். Praise the Lord. Hallelujah. Glory to God. Praise you Jesus. Glory to God. Hallelujah. மார்க் 8ஆம் அதிகாரத்துல ஒரு குருடன் இருக்கான். எப்படி இருக்கான்? அவன் கர்த்தரிடத்துல அவனை கொண்டு வராங்க. கர்த்தர் வராரு. அவனுக்கு கண்களில உமிழ்ந்து அவன் மேல கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார்.
அவன் என்ன எதையுமே பார்க்கல. அவன் இதுவரைக்கும் என்ன செய்யல? எதையுமே பார்க்கல. சில பேர் விசுவாச ஜீவியத்துல எதையுமே பார்க்கல. கேள்விதான் பட்டிருக்கோம். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் அனுபவிச்சிருக்கோம். ஆனால் இன்னும் கர்த்தருடைய அதிசயங்களை எல்லாம் பார்க்கணும். நமக்கு விருப்பம் இருக்கணும். தேவன் அதிசயம் செய்ய வல்லமை உள்ளவராச்சே. அவர் அற்புதம் செய்கிறவராச்சே. நம்ம அப்படியே ஒரு மாரி செட்டில் ஆயிரும். ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் கர்த்தரை தேடுவோம். கிடைச்சிருச்சுன்னா அப்படியே செட்டில் ஆயிரும். சிலர் கல்யாணம் பண்ற வரைக்கும் அப்படியே கர்த்தரை பிடிச்சுட்டே இருப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். பிள்ளைகள் வளர்ற வரைக்கும் பெக்கிற வரைக்கும் ஒருத்தன் அப்படி இருப்பான். பெத்ததுக்கு அப்புறம் அப்படியே விட்டுருவான். ஒரு ஸ்டேஜ்ல விட்டுருவான்னா விடமாட்டான், மறுதலிக்க மாட்டான். ஆனால் அப்படியே நிக்கும் அந்த ஆவிக்குரிய ஜீவியம். அல்லேலூயா! அதிசயங்களை பார்க்கணும். இந்த குருடன் இன்னும் எந்த அதிசயத்தையும் பார்க்கல. கர்த்தர் உமிழ்ந்து என்ன செஞ்சுட்டார் தெரியுமா? நீ என்ன எதையுமே பார்க்காம இருக்க? உமிழ்ந்துட்டார். உமிழ்ந்து அந்த கைகளை அவன் கண்கள்ல வச்சு, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் சில வேளைகளில சில வசனங்களை வியாக்கியானம் பண்ண நமக்கு அவர் பேசுகிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தாலும், நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிற ஒரு தேவன். அல்லேலூயா! நீ எதையாகிலும் காண்கிறாயா? பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு புதிய காரியம் தோன்றும் என்று சொல்லப்பட்டுச்சு. இப்போ ஒரு பெரும் பாதை உண்டாகும் என்று சொல்லப்பட்டது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் கண்டது போலவே அதிசயங்களை காண்பாய் என்று சொல்லப்பட்டுச்சு. நீ எதையாகிலும் காண்கிறாயா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! நீ நீதியின் பாதையில நடக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்திருப்பாய். ஆனால் நீ எதையாகிலும் காண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். இது ஒரு பெரும் பாதையை கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். நீ தடைபட்டு போனது என்று நினைக்கிற அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு பெரும் பாதையை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். Glory to God. Amen. அதுல the path. Amen. Hallelujah. Glory to God. நீதியின் பாதைகள். எதையாகிலும் காண்கிறாயா? அவன் ஏறிட்டு பார்த்தான். பார்த்துட்டு சொல்லிட்டான், நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொல்றான். நடக்கிறாங்க மனுஷங்க. அவனை நான் எப்படி பார்க்கிறேன்? மரங்களை பார்க்கிறது போல பார்க்கிறேன் ஆண்டவரேன்றான். Hallelujah. Glory to God. Thank you Jesus. ஆனால் அவன் அதற்கு அப்புறம் அதோட அத அப்படி சொல்றான். Hallelujah. உடனே கர்த்தர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அவனை விட்டா என்ன செஞ்சிருவான் தெரியுமா? இது வரைக்கும் அவன் எதையுமே பார்க்கல. அதனால கொஞ்சம் பார்த்த உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? திருப்தி வந்துரும். விசுவாசிகள் சில காரியங்கள்ல ரொம்ப கண்டென்ட்டா நம்ம இருக்கும். ரொம்ப நல்லதுதான். ஆனா அது கண்டென்ட்டா இல்லன்னா சேச்சுரேஷனான்னு பார்க்கணும். அல்லேலூயா! கண்டென்ட்னா ஒரு மன ரம்மியமா இருக்கிறது. திருப்தியா இருக்கிறது தான். ஆனால் சேச்சுரேஷன் என்ன தெரியுமா? இதுக்கு மேல எனக்கு எந்த வசனமும் வேண்டாம். இதுக்கு மேல எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேண்டாம். ஒரு புதிய பாஷை என்னுடைய நாவில வேண்டாம். ஒரு ஆனந்த தைலம் என்று சொல்லப்படுது. எனக்கு அது ஓரளவுக்கு தெரியும். அது போதும். பரிசுத்த ஆவியானவர் சில அற்புதமான அடையாளங்களை தருவார் என்று சொல்லப்படுது. எனக்கு அது போதும். இது போதும். அல்லேலூயா! கொஞ்சம் நமக்கு கிடைச்சாலே கர்த்தர் சமூகத்துல நமக்கு என்ன ஆயிரும்? அப்படியே நின்று போயிரும். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஒரு வேலை கிடைச்சா போதும். பிள்ளைகள் பிறந்தா போதும். திருமணம் ஆனால் போதும். அல்லேலூயா! சில நன்மைகள் கிட்டி வந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! அதுக்கப்புறம் கர்த்தருடைய அந்த ஐக்கியத்துல போதும். பிரைஸ் தி லார்ட். இப்படி நமக்குள்ள நினைவுகள் வந்துரும். கர்த்தர் இன்னமும் அதிசயங்களை வச்சிருக்காரு. இன்னமும் பெரிய காரியங்களை வச்சிருக்காரு. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும் என்று தாவீது சொல்றான். காரணம் அவன் நீதியின் பாதையில போயிட்டு இருக்கான். இந்த இரவும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். எதையாகிலும் காண்கிறாயா? ஹalleluya. Glory to God. Praise the Lord. நம்ம அதோட போயிடக்கூடாது. இதோட நம்ம போகும்படி அல்ல. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய நீதி எப்படி இருக்கும் தெரியுமா? நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கு. ஹalleluya. Glory. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். Praise the Lord. Hallelujah. வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சும்மா கர்த்தருடைய வசனம் வாசமாயிருப்பதாக என்று வரல, பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. Praise the Lord. Glory, glory. அப்சார்ப் பண்ணணும். இன்னைக்கு கர்த்தருடைய வசனங்களை நம்ம இருதயத்துல நம்ம அப்படியே
எடுத்து கொள்ளணும். ஊராபாலா ரீபாபா ஷபா ரிபா கரபாலா. தேங்க்யூ லார்ட். ஹalleluya. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வசமாயிருப்பதாக. ஊராபாலா ரிபாபா ஷபா ரிபா கரபாலா. கண்களை மூடி ஒரு நிமிஷம், சமயம் ஆயிடுச்சுதான். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் ஒரு சம்பூரண அனுபவத்திற்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஒரு மீதியான ஜனத்திற்கு ஒரு பெரும் பாதையை கர்த்தர், ஒரு அதிசயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. glory glory. அது இப்ப தெரியாது. நடு பகல் வரைக்கும் போகிற போதுதான் இந்த வசனங்களுடைய பலன்கள் வெளிப்பட்டு வரும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஏனென்றால் அப்படி போக 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 அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். glory to God. ஆமென். அப்படியே நிறை வயதெல்லாம் ஆகும்போது பிரைஸ் தி லார்ட். உராபாலா ரிபாபா ஷபா ரிபா கரபாலா. ஜாதிகள் கடந்து வரும். தேங்க்யூ லார்ட். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை காண்பார்கள். உராபாலா ரிபாபா ஷபா ரிபா கரபாலா. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் சில இருதயத்தின் கட்டுகளை அவிழ்க்கும். உராபாலா ரிபா கரபாலா. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நம்ம காணப்படுவோம். Praise the Lord. Hallelujah. Praise you, Jesus. Glory, 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 glory. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் அப்படியே புறஜாதியோடு போகும்படி அல்ல. அந்த பிரசங்கத்தினுடைய அர்த்தம் யாராவது புறஜாதி கூப்பிட்டா நம்ம போயிரும்படி அல்ல. அப்படி பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கும்படி அழைப்பு நமக்கு வந்தால் அப்படி போகுவதற்கு அல்ல இந்த வசனம். இது தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு அடையாளமாய் தேவ பிள்ளைகள், சகோதரர்கள் அவர்களுடைய ஒருவருடைய அழைப்பிற்கு இன்னொருவர் அதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Glory, 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 glory. ஸ்தோத்திரம் பண்ணி இந்த கேட்ட வசனங்கள் எல்லாம் நம் நினைவுக்கு கொண்டு வரும். ஒரு பூரண அனுபவம் நமக்கு கடந்து வரணும். Glory to God. Thank you. பாதியில விடும்படி அல்ல. Praise you, praise you. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. இந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். Praise you, praise you, praise you, Lord. Hallelujah, 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 hallelujah. Glory, glory. பூரண ரட்சிப்பு நம்ம காலங்களுடைய உறுதி. Amen. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நீ எதையாகிலும் காண்கிறாயா? ரிபாபா ஷபா ரிபா கரபாலா. மரங்கள், மனுஷரை நான் மரங்களை போல காண்கிறேன் என்றான். ஆனால் அவன் மறுபடியும் வரல. கர்த்தர் தான் மறுபடியும் அவனோட இடைப்படுறார். அல்லேலூயா. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்துல சில அதிசயங்களை நம்ம பார்த்திருக்க கூடும். ஆனால் அது எப்படி இருக்கு? மரங்களை போல காண்கிற அனுபவம் தான். ஹalleluya. ஜீசஸ். Thank you Lord. Thank you. ஸ்தோத்திரம் பண்ணி வசனத்தினுடைய அபிஷேகத்தை உணர்ந்து அதனுடைய ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இந்த வசனத்தை நம்ம இந்த வேளையில் அனுபவிக்கலாம். உராபாலா ரிபாபா ஷபா ரிபா கரபாலா. ஒரு அக்கினி போல வசனம் அனுப்பப்படுகிறது. அது பற்றி எரிய கர்த்தர் செய்கிறார். ரிபாபா ஷபா ரிபா கரபாலா. எதையாகிலும் காண்கிறாயா? ஆமென் ஜீசஸ். glory glory. praise the Lord. சில மூப்பர்கள் இடத்துல ஒரு வசனத்துல ஒரு இப்படி வரும். நீங்கள் எப்படி இதை பாக்குறீங்க? அற்பமாய் தெரிகிறதா அப்படின்னு கேட்பான். ஹல்லேலூயா. praise the Lord. ஆனாலும் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. அந்த வசனம் ரிபாபா ஷபா ரிபா கரபாலா. thank you Lord. ஹல்லேலூயா. நீ எதையாகிலும் காண்கிறாயா? glory. மறுபடியும் அவன் கண்களின் மேல கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஹல்லேலூயா. ஒரு தெளிவு வருகிறது வரைக்கும் அதான் பூரண ரட்சிப்பு. கிறிஸ்துவின் சுவிசேஷம் கடந்து வந்துச்சு. அவருடைய நீதி மார்க்கம் அறிவிக்கப்பட்டது. விசுவாசத்தினுடைய வசனங்கள் நமக்கு கடந்து வருகிறது. உபதேசங்கள் கடந்து வருகிறது. ஆனால் தெளிவு வரல. இன்னமும் புத்தியில கொஞ்சம் மங்கலான அனுபவம் தான். இன்னமும் இந்த நித்திய ஜீவனை குறித்த கேள்விகள் தான். ஊராபாலா ரிபா கரபாலா சந்தனாதியா சுடதிடபுதனமோ ஷியந்தரதியா.
Praise the Lord. Hallelujah. 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 Glory, glory, glory. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எதையாகிலும் காண்கிறாயா? கொஞ்சம் உள்ளத்துல சிந்தனையோட காணப்படணும் தேவஜனம். Praise the Lord. Praise you Jesus. Hallelujah. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டார். Hallelujah. ஆனால் அவர் இன்னமும் சொல்றாரு, ஓ நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் கண்டது போலவே நீ உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். Thank you Jesus. நீதியின் பாதையாய் அந்த பாதை இருக்கிறது. Glory to God. நன்மையும் கிருபையும் எப்போதும் தொடர்ந்து வருகிற ஒரு பாதை. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Praise you, praise you, praise you Lord. Hallelujah. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். Hallelujah. Praise you, praise you, praise you Jesus. Urabala riba baba shabariba karabala stodram 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 stodram. மறுபடியும் அவனுடைய கண்களை தொட்டீரே அப்பா இயேசுவே. அதுபோல மங்களாய் தெரிகிற காரியங்களும் எங்களுக்கு உண்டு. இன்னும் தெளிவாய் காண்கிற அனுபவங்களுக்குள்ள பூரண ரட்சிப்புக்குள்ள எங்களை நடத்துங்க ஆண்டவரே. சிலருக்கு நாங்க வயது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்னமும் அந்த பூரண ரட்சிப்பின் அனுபவம், இன்னமும் ஆவியில நிரம்பி வழிகிற அனுபவம், பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவங்கள். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் மகிழ்ச்சியில நிரம்பி வழிகிற அனுபவம். இப்படிப்பட்ட காரியங்களில் இன்னமும் எங்களுக்கு ஹல்லேலூயா தெளிவு உண்டாகணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்துல இன்னமும் சில சந்தேகங்களோடு நாங்கள் காலெடுத்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஓ ஜீசஸ். எல்லா சந்தேகங்களும் நீங்கி இதுவே வழி என்று திட்டமாய் உணர்ந்து கொள்ளுகிற இந்த ரட்சிப்பின் நீதியின் பாதையை நாங்கள் ஒரு நல்ல ஒரு விவேகத்தோடு அதுல நாங்கள் ஹல்லேலூயா கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு இந்த நாட்களில கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த வசனத்தினுடைய அந்த விசேஷித்த அந்த அந்த ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. கடைசி பிரேயர் வினோத் பிரதர் செஞ்சு முடிச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட்.